வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 23ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், இரவு 7:45 வரை. அதன்பின் கேட்டை, திதி தேய்பிறை, துவாதசி. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் பிரதோஷம். நாளைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள்: நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஒரு சிறு அறிவிப்பு. நான் சென்னை அடையாறிலிருந்து ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திருத்தகப்பனார் நாகபூஷணம்னு பேர். அவரும் ஜோதிடர். ஒரு பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்த்து கொண்டு பலன் சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கோம். எங்கள் பழக்கம், நாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு நாங்கள் வெளியே போய் ஜோஷியம் சொன்னது கிடையாது. ரொம்ப சில பேருடைய விஷயத்திற்காக அவர்கள் வீட்டுக்கு போய் முன்னொரு காலத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போது ஆஃப்டர் COVID-19 நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது. ஆன்லைன் சர்வீஸாக மாறிடுச்சு. இப்போது ஒரு சிலர் நம்மளுடைய நண்பர்களின் விருப்பத்திற்காக ஈரோடில் சென்று ஜோதிடம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சின்ன அவருடைய எண்ணமும் அது, என்னுடைய நண்பரின் எண்ணமும் அது. நண்பரின் பெயர் திரு ஈரோடு பாஸ்கர் அப்படின்னு அவர் பேர். அவர் ஈரோடில் ஆதவன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் கம்ப்யூட்டர் முறையில் ஜாதகமெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கார். அவர் தன்னுடைய இடத்துல ஜோஷியம் பார்க்கணும் அப்படின்னு அவருடைய ஆசை. இது நல்ல விதமாக வரணும் என்பதும் நம்மளுடைய ஆசையும் கூட. அதற்காக இந்த வருகின்ற தை மாதத்திலிருந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. தை மாதம் பொங்கலுக்கு பிறகு நம்ம செவ்வாய்க்கிழமையில் தோறும் ஈரோடில் ஒரு நாள் விசிட் ஜாதகம் பார்க்க போகிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் கோவை, திருப்பூர், அவினாசி, ஈரோடு, காங்கேயம், குமாரபாளையம், அந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், கொடுமுடி, இது மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஈரோடில் என்னை சந்திக்கலாம். தொலைபேசி நம்பர் 9442052803, 9442052803. அட்ரஸ் 270 சத்யா வீதி, முனிசிபல் காலனி, மெயின் ரோடு, வீரப்பன் சத்திரம் போஸ்ட்டு, ஈரோடு 4. இதுதான் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸுக்கு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் தை மாதத்திலிருந்து பொங்கலுக்கு பிறகு ஒரு நாள், அன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் என்னை நேரில் சந்திக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலமும் நம் பலன் சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தபோதும் ஒன்றும் வருத்தம் பட வேண்டியதில்லை. 2 கூடிய கிரகம்
அவரோட சந்திரன் 7ஆம் இடத்தில் நீச்சமாகி தான் உட்கார்ந்துருக்கார். அதாவது 2 கூடைய கிரகத்தோடு, அதாவது 2ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அந்த வீட்டுக்கு 7ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு அது 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனோடு இணைந்திருக்கார். அதனால் பயம் கொள்ள தேவையில்லை. இருந்தபோதும் பயபக்தியுடன் எந்த காரியத்தில் இறங்கி வேலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் புதன் பகவானும் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருந்தார்கள். புதன் விலகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். இப்போ ராசி அதிபதியும் சந்திரனும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நல்ல விஷயம்னா என்ன? கார் வாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும், வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆடம்பரமான கார், சாதாரண கார் இல்லை, நல்ல பெரிய கார் வாங்கக்கூடிய எண்ணம் வரும். அப்போ அதளவுக்கு பணம் வரணும் இல்லையா? பணம் வரும். லோன் போகணும்னு நினச்சா லோன் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள், பெரிய பெரிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாள் இது. நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 கூடைய கிரகமும் 5 கூடைய கிரகமும் இணைந்து 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு யோகம். உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பது என்பது அதை காட்டிலும் யோகம். அதனால் இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். பெரிய அளவில் உங்கள் பெயர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இது காலம் வரைக்கும் நீங்கள் யாருன்னு வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்கள்லாம் மாறி நீங்கள் யாருன்னு தெரியும். சில பேர் ஒரு ஸ்ட்ரீட்டில் 10 வருஷம் இருப்பாங்க, அவங்க யாருன்னு வெளியே தெரியாது. ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருப்பாங்க, ஒரே ஃப்ளாட்டில் இருப்பாங்க, அவர் பெயர் கூட வெளியே தெரியாது. இனி உங்களுடைய மகிமை, ஆற்றல் வெளியே தெரிய போகுது. சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான நேரம் இது. உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சில பேருக்கு கொடுப்பாங்க. இருக்கிற கொஞ்சம் வேலையோட அதிகமான வேலைகள் தரப்படும். அதை நீங்கள் நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமைசாலி என்பது மற்றவர்களுக்கு தெரிவதால் உங்களுக்கான பதவிகளில் சில கூடுதல் பொறுப்புகளும் கொடுக்கப்படும். சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். அதனால் இது ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நேரம் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு யோகமான கிரக அமைப்பு கொண்ட நேரம். இப்போது உங்கள் பிறவி ஜாதகமும் வருவாக இருந்தால் உங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்போ கிரக அமைப்பு நல்லா இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன். பிரமாதமான கிரக அமைப்பு. உங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம், நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். முதல்ல நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுதுன்னா என்ன அர்த்தம்? லக்கு நம்ம பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் அடிக்குது. அப்போ அதற்கு கொஞ்சம் நம்ம திறமைசாலியாகவும் இருக்கணும். அதற்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் சிறு துரும்ப எடுத்து வெளியே போட்டாலும் அது இமாலய வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அமோக வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள். 2 கூடைய கிரகமான சுக்கிரனும் 11 கூடைய கிரகமான சந்திரனும் இணைந்து ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது பெரிய அளவில் நன்மை. நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள், எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் நடக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அனைத்து விஷயங்களும் நடக்கும். மிக யோகமான, மிக வலிமையான, மிக ஆற்றல் நிறைந்த செயலில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் சந்திரனும் 2ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது ஒரு யோகம். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும். அதுலேயும் பட்டாடை, புத்தாடை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் ஆடைகள், புத்தாடைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதுவும் காஸ்ட்லியான ஆடைகள், ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் வாங்கி மாட்டி அழகு பார்த்து இந்த பொங்கலை கொண்டாடக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் இப்பயே தயாராகுவீங்க. நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள்லாம் இப்போ வந்து சேரும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆவீங்க. டென்ஷன் ஒன்றும் ஆகாதீங்க. உங்களை நல்லவர்னு தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட கூடுதல் பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லா செய்வீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம்
அதிகமான டென்ஷன் ஏற்படும். மனதை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மிகச்சிறப்பான நாள். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். 12இல் சுக்கிரன் இருப்பது ஒரு யோகம். 6க்குடைய கிரகமும் 8க்குடைய கிரகமும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் கூடுதல்களாக நன்மைகள் நடக்கும். அதிக அளவில் நன்மை ஏற்படும். 7க்குடைய கிரகமான புதன் ராசிக்குள் அமர்வது அப்படிங்கிறது அது ஒரு யோகம். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதாவது சில பேருக்கு இந்த ஒரு பப்ளிக் ஃபிகராக இருப்பாங்க. மைக் பிடிச்சி மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க பிரபலமாக இருப்பாங்க. அந்த மாதிரியான இருப்பவர்களுக்கு இப்போ வாய்ப்புகள் வரும். அவர்களுடைய பேச்சாற்றலாக அவங்க ஜெயிப்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க. அவங்களுடைய இந்த டேட்லலாம் அவங்க அப்பாயின்மெண்ட்டு, இங்கெல்லாம் அவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வரும். தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறும் நேரம் இது. நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் சந்திரன். களத்திர ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் சந்திரன். களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன். இந்த களத்திர காரகனான சுக்கிரனும் களத்திர ஸ்தானாதிபதியான சந்திரனும் இணைந்து 11ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது தான் மிகப்பெரிய யோகமான நேரம். மகர ராசிக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியடையும். தொழில் முறையில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் இமாலய வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடிய ஒரு நேரம். கையில் காசு அதிகமாக வரும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சி அதனால் சம்பள உயர்வும் கிடைக்கும். உபரி வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். சில பேருக்கு நம்ம திட்டமிட்டு ஒரு விஷயத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் அதில் நம்ம பிளான் பண்ணி தான் குடும்பம் நடத்தணும்னு இருக்கும். சில பேருக்கு நிறைய உபரி வருமானம் வரும். அதை செலவு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது. என்ன செலவு பண்ணுறதுன்னு தெரியாது. சேமிப்புங்கிறது அது தனியாக போயிட்டுருக்கும். இப்போ உபரி வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். கையில் லிக்விட் கேஷ், மணி ஃப்ளோ நிறையா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்ஸ் நிறையா வரும். வேற்று மொழி பேசக்கூடிய மதக்காரர்களோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். அயல் தேசங்களுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் சில பேருக்கு உண்டு. ஒரு சில நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான தினம். 5க்குடைய கிரகமான சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். இது ஒரு யோகமான கிரகமைப்பு கொண்ட ஒரு நேரம். 4 மற்றும் 7 என்ற ஸ்தானங்களுக்கு உரிய கிரகம் புதன். அவர் இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்துட்டார். 10ஆம் இடத்திற்கு குருவால் பார்க்கப்படுகிறார். ஒரு சுபகிரகமான புதனுக்கு மற்றொரு சுபகிரகமான குருவால் பார்க்கப்படும் போது அது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். புதன் என்பது உங்களுக்கு ஒரு பரிபூர்ண யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போ உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள்லாம் உங்கள் தொழிலில் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு சின்ன மாற்றமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாற்றமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய தேவைக்கு அது சாதகமாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.